இங்க சென்னை பெருநகர கார்ப்பரேஷன் அலுவலகத்துக்கு முன்னாடி ரிப்பன் பில்டிங் முன்னாடி கடந்த 7 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பணி நியமனத்துக்காக குடும்பமா மொத்தமா வந்து இங்க போராடிட்டு இருக்காங்க. இது 8வது நாள் போராட்டம். ஒரு சிலர்லாம் சாப்பிடாம இருக்காங்க, ஒருவேளை சாப்பிட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இப்ப நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு அம்மா வந்து பேசினதை பார்த்து எனக்கு மனசு கேட்கல. 8 நாளா இங்க உட்காந்துருக்கோம், யாருமே கவர்மெண்ட்ல இருந்து யாருமே வந்து எங்களை பார்க்க மாட்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு பேச மாட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. இருந்தாலும் கார்ப்பரேஷன் கமிஷனர் அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு நல்லது நடந்த மாதிரி தெரியல இவங்களுக்கு. நான் இங்க வந்து கேட்டபோது தெரிஞ்சது, என்ன பிரச்சனைமா உங்களுக்கு, என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து 15 வருஷமா ஒரு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. எந்த ஒரு அறிவிப்பும் முன் அறிவிப்பும் இல்லாம சடனா வந்து பணி நீக்கம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா நீங்க பணியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, சேரணும் அப்படின்னா வேற ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட போய் நீங்க சேரணும். அவங்க வந்து சம்பளம் வந்து நிர்ணயிக்கிற சம்பளத்தை தான் நீங்க வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. 15 வருஷமா 23,000 ரூபாய், 20,000 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்கள எந்த ஒரு ப்ரொபேஷன் பீரியட் இல்லாம அவங்கள பணி நீக்கம் பண்ணது தவறு. 2வது, வேற ஒரு கான்ட்ராக்ட் கிட்ட செய்யும் போது அதே வேலையாட்களுக்கு அதே அனுபவம் உள்ளவங்களுக்கு 16,840 ரூபாய் நினைக்கிறேன், அந்த அமௌண்ட் தான் சம்பளம் கொடுப்பதா சொல்றாங்க. அதுல எந்த விதமான ஒரு நியாயமும் கிடையாது. இதுக்காக இந்த ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்கள் 1,500 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3,000 பேர் இருக்குதா சொல்றாங்க. அது ஏன் வந்து தமிழக அரசும் சரி, ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சரி, இதை ஏன் இவங்க கோரிக்கையை வந்து ஏன் செவி சாய்க்கல, இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஏன் கேட்கல? அட்லீஸ்ட் யாராவது அவங்க சைட்லேருந்து வந்து இவங்களை பேசினாலாவது ஆறுதலா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கெல்லாம் வந்து நிறைய போராட்டங்கள், நான் காவிரி பிரச்சனைக்காக, ஜல்லிக்கட்டுக்காக, ஸ்டெர்லைட்டுக்காக நிறைய போராட்டத்தில் நான் கலந்துருக்கேன். அப்போ அங்க வந்து நாங்க ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு வாரம் இருக்கும்போது குப்பையெல்லாம் வந்து எந்த விதமான காசு வாங்காம தூய்மை பணியாளர்கள் தான் வந்து இங்க கிளீன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு நன்றி கடனாவும் நம்ம வீட்டு குப்பைய, நம்ம தெரு குப்பைய அள்ளுறாங்க. அசிங்கமா இருந்தாலும் அதை வந்து நேசிச்சு பண்றாங்க, அந்த தொழிலை நேசிச்சு பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஒரு குரல் கொடுக்கணுமே, நம்மளால முடிஞ்சா ஏதாவது செய்யணுமே நினைச்சு நாங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அவங்களுடைய கோரிக்கை 2 தான், மறுபடியும் பணியில சேர்த்துக்கணும்.